வந்தா அடிச்சிருவாப்ல. உள்ளவா உனக்கு பாயாசம் வைக்கல என் பேரை மாத்தி. சரி தமராயத்திற்கு குமார் அவருடைய மகன் அகரமாழ்வார் அவர்கள் டான்ஸா நடிக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு ரூபாய் 51 அன்பளிப்படுகிறார்கள். நீங்க வந்து சங்கடப்பட்டு கொடுக்க வேணாம். சிரிக்கிறீங்களா நம்ம எதிரிக்கு கொடுக்குற மாதிரி யாருக்கு மாமா அத்தாடி காலைல கஞ்சி கிடைக்காது உங்களுக்கு. சரி நான் போயிட்டு ஏங்க பொட்டிக்காரர்களே என் தோழியை கூட்டிட்டு வரேன். ஆளு ஃபிகர் ஒண்ணு மாதிரி பாடா. சரியா என்னையோட கலவு ஒண்ணு விடவா? நீங்க ஒண்ணு என்னை விட வரா. நீங்க பேசாம இருங்க. என்னை விட சூப்பர் ஃபிகர் அரேபியன் குதிரை. சரி எல்லாம் ஒரு நாளைக்கு தானே சாரியா சொல்லிட்டு நெருப்புனா சுற்றவா போகுது பேச்சுறதோட. சரி நானும் அந்த லைனுக்கு வர மாட்டேன், அவர் அந்த லைனுக்கு வர மாட்டேன். வீட்டுல உங்க பொண்டாட்டி உங்களை அடிக்க என் புருஷன் என்னைய அடிப்பான். என்ன நான் தொண்டை வேற மாதிரி போயிடுச்சு. நான் போய் என் தோழியை குடிக்கிறோமா ஆளு சும்மா தக 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 மின்னுவா. இப்ப பாருங்க எங்க பாப்பா நம்ம ஐட்டம் வருது. குமிக்கு எடுக்கிறீங்களே மாமா, நல்லா இருக்கீங்களா? ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். ஆனா பொம்பளையா மட்டும் பிறந்து நீ யாரு? செத்தாலும் வாழ முடியல. புதகொலிய புதைச்சு இருந்தாலும் நோண்டிக்கிட்டு வந்து குத்துறாங்க. பொம்பளையா பிறந்தாவே எப்படியும் 12-13 வயசுக்கு வந்தவொன்னா வயசுக்கு வந்தோம். இப்ப உள்ள பொம்பளை பிள்ளை 10 வயசுலயே பிராய்லர் கோழியை தின்னு தும்மு தும்முன்னு வயசுக்கு வந்துடுது. 18 வயசு ஆனவொன்னா நல்லவங்க மாதிரியே பொண்ணு வைக்க வர்றாங்க. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், பீடி சேர்த்து குடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கம் இல்ல. தமராய்க்குல வந்து கேட்டு பாருங்க, என்னைய தவிர எவனும் யோக்கியம் இல்ல அப்படின்னு பொய்யா புளிய தள்ளுறாங்க. புளிய தள்ளிவிட்டு அம்மாவை அப்பா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள அமைஞ்சா நல்ல வாழ்க்கை அமையுது. சிலவங்க குடிகாரங்க அமைச்சாங்கன்னா தண்ணியை போட்டு குத்துறாங்க. தண்ணி அடிக்கணும் கூட கல்யாணம் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கஞ்சா குடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம், அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுவும் பிரச்சனை, எவரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனா ஒருத்தர் மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ண, இந்த கணேஷ் பயில போறாங்க பாரு, அவங்களை மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ண. கஞ்சா பட்டணம் கூட தமிழ்நாட்டுல இப்ப வாங்கிடலாம் போல, கணேஷ் பயில வாங்க முடியல. பூரா ரைடு ஓவரா இருக்கு, பெட்டிக்கடையில் வச்சுக்கிட்டு பிதுக்கி பிதுக்கி கொடுக்குறாங்க. ஓடிடு ஓடிடு தெரியாம உள்ள
வச்சுக்கோ சோப்புக்குள்ள வச்சுக்கோ அப்படின்றாங்க. கணேஷ் பையில போடுற ஆளுகளை பார்த்தா ரொம்ப நகைச்சுவையா இருக்கான். கணேஷ் பையில போடுற ஆளு ஓட்டையை பொறிச்சு அப்பிச்சுக்கிட்டு லொவக்குன்னு கொட்டி லொவக்குன்னு போட்டு தொலைஞ்சிட்டு போக வேண்டியதான் லூசு முண்டை. சில பேர் இருப்பேன் கஞ்ச பையில ஓட்டையை சிறுசா அப்பிச்சுக்கிறேன். சிறுசா அப்பிச்சுக்கிட்டு போடும் போது மிச்சப்படுத்துறானா இப்படியே குடிக்கிட்டே இருப்பேன். இந்த கருவை கொலை எப்படி உதிர்ந்து விழுகும், இது மாதிரி இப்படி மலைச்சாரல் மாதிரி உதிர்ந்து விழுகும். இதை பூரா ஒண்ணு கூட்டுவேன். ஒண்ணு கூட்டி கட்டவடல விட்டுக்கிட்டு இப்படி நசுக்கு நசுக்கி ஒரு கரவு சிறவான ஒரு உருண்டையா திரட்டி எடுத்துக்குவேன். எடுத்து என்ன ஒண்ணு மேவதோட பொழந்துக்கிட்டு உள்ள தள்ளுவேன், இல்லைன்னா கீவதோட பொழந்துக்கிட்டு உள்ள தள்ளுவேன். உள்ள தள்ளிவிட்டு வாயும் கொப்பிடிக்கிறாங்கல்ல, ஒரு மயிரும் கொப்பிடிக்கிறாங்க. ராத்திரி பொண்டாட்டி பக்கத்துல படுத்து வாயில முத்தம் கொடுக்க வர்றாங்க. பொண்ணத்தமா நடத்துறாங்க. எப்படி இந்த பொம்பளை ஊரா அந்த ஆம்பளை சகிச்சு வாழ்றீங்களா? நான் பொம்பளைன்னு நீங்க ஊரா வாய பொழந்து பார்த்துக்கிட்டு வெட்டி மேல சத்தியமணி சொல்றேன். சுத்த அம்பளை இங்க காட்டு பாப்பா. பூரா முட்டிக்கிட்டு எனக்கு வேணா ஜெருவராஜ் பூரா முட்டிக்கிட்டு இருக்கவும் பொம்பளை நினைக்கிறியா? இந்த பொம்பளை விஷம் போடப்பட்ட வாடு அந்த ஆண்டவனுக்கிட்டே தெரியும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடத்துக்கு போயிருந்தேன். ஊரே தண்ணி. தண்ணி மழை வந்துச்சா? மழையும் மேல மயிரும் மேல. அப்ப தண்ணி டாஸ்மார்க்ல கோட்டரை குடிச்சுட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எனக்கு தெரியல. அது ஏற்கதானே நடக்கிறதானே. இன்னைக்கு அது கலையறங்க. அன்னைக்கு போன ஊர்ல கீத்து கொட்டங்க பப்புன்னு வேஷம் போட்டு முத வரும்போது இந்த மூலையில இருந்து 2 பேரும் குருகுருன்னு பார்த்தேன். அவன் பார்க்கும் போது எனக்கு அடிவேறு கலக்கிருச்சு. இவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போறாங்க. அதே மாதிரி பண்ணிட்டாங்க. பப்புன்னு டான்ஸ் முடிச்சு உள்ள போய் பொம்பளை வச்ச போற காட்டி இந்த பாவடை எடுத்து கட்டி இந்த ஜாக்கெட்டை கட்டி இந்த ஒட்டு மசாலா கட்டி நின்றேன் பாரு. இந்த குறுகுருன்னு பார்த்தவங்க கொட்டாகி பின்னாடி வந்துருப்பாங்க. அவ்வளவு எனக்கு தெரியல. வந்த மூதவிய வாசப்படிய வழியா வந்து அண்ணே நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு இப்படி தொலைஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல. இவங்க வந்தவங்க என்ன பண்றாங்க, என்னைய ஒளிஞ்சு பாக்குறாங்க. கிடுங்க அப்படி ஓட்டைய போட்டுக்கிட்டு இப்படி பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க இதுக்கு நேரம் பார்த்திருந்தாலும் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. இவங்க இங்க இருந்து பார்க்கும்போது நான் இந்த பொசிஷன் நின்றுருக்கேன். முதுகு இப்படி பார்த்தா விடுவானா? அந்த இருக்க ஒரு குண்டி கீழே ஒட்டு மசுரு சாக்கெட்டு நல்லா முதுகு அகனமா போட்டுருக்கா. இதை பார்த்துட்டு அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கு, அவளை தூக்கிடும்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் நண்பங்களா அவங்களும் முரட்டு போத மொத்தம் 4 பேரா விட்டு கூடி நின்றுப்பான் போல. கோட்டைக்கு முன்னாடி எனக்கு தெரியல. நான் அந்த ஜாக்கெட்டை போட்டவொடனே ஒரு மாதிரி அணத்துற மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருந்தவொடனே சரி கொட்டைக்கு முன்னாடி காத்தாட போய் நிப்போம் இப்பொன்னும் வாசப்படல. அப்படி காலை தூக்கி வச்சேன். 2 பேரும் காலை பிடிச்சா 2 பேரும் கையை பிடிச்சான் தூக்கிட்டாங்க. கத்தலாம் நினைச்சேன். துணியத்தை வச்சாங்க, வேற ஏதாவது வச்சாங்க. கொண்டுகிட்டு போறாங்க பார்த்துக்க 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போய் ஒரு புங்க மர தூர்ல என்ன 4 பேரும் நல்லா படுக்க உதற முடியலையே. முண்டனுக்கு 2 பேர் பார்த்தாரா மல்லாக்க படுக்க போட்டு பார்த்தான் பாரு. 4 பேரும் ஓடி இருக்காம பாரு ஓட்டம். இவங்க போட்ட போதைக்கு ஆம்பளை எது பொம்பளை தெரியாம என்னையும் ஊமுக்குத்தா குத்தி கொண்டுருச்சாங்க. ஆனா ஒரு விஷயமாமா, அந்த 4 பேர்ல எனக்கு ஒருத்தனை ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருக்கேன். அப்படி சரி நாங்க உடனே காவலுக்கு போறேன். நான் மட்டும் போறேன். இடத்துக்கு தோழி வந்திருக்கா, தலைமையும் வந்திருக்காங்க. சரி தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை சொல்லுவோம். ஜெயப்பிரியா, ஜெயப்பிரியா நல்லா இருக்கேன். உனக்கு என்ன, நீ புதுக்கோட்டையில நல்லா இருக்கிறேன்னு கேள்வி. நீயும் தானே நல்லா இருக்க, உனக்கு என்ன குறைச்ச? ஏண்டி காவலுக்கு போறோமாம்ல? ஆமா காவலுக்கு போறமே காட்டுக்குள்ள, உனக்கு பயமா இல்லையா? நீ என் கூட வரும்போது எனக்கு என்ன பயம்? அடியே யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தே இருக்கும். ஏன் பயப்படுவாங்க? ஒரு தடவை மட்டும் போயிட்டோம், அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. இந்த காலு கையில புண்ணு இருந்தா சல நீரு கோர்த்துக்கிட்டு சுப்பு 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 சுப்புன்னு தெரிக்கும் மழை டயத்துல. அது மாதிரி உனக்கு எதுவும் தெரிக்குதா? நீ மூடு மூஞ்சி தன்னானே. ஏண்டி நீ யாரையும் விரும்புறியாமல? நீ யாரையும் விரும்புறியாமல? 4 பேர். 4 பேரா? அது எப்படிமா? 6 வயிறு உப்பி போயிருப்பாரு. மாசமா இருக்கியா? ராத்திரி இந்த பழத்தை கடிச்சு அனுப்பி யாரு? 4 பேர் எவன் கடிச்சான்னு தெரியல, கண்ட கண்டக்கல கடிச்சிட்டு வச்சு போறே பாரு. இந்த பிள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா யாரும் சொல்லுவேன்? புள்ள முன்ற மாதிரி இருக்குடி, உன் காதை வச்சு கேட்டுக்க.
இங்கிட்டு இங்கிட்டு 4 பேர்ல இங்கிட்டு 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 கொஞ்சம் கீழே இறக்கி வை. கொல்ல போற பாத்துக்கிட்டே இரு. அது ஏய், அப்பா வந்தாரா? அப்பாவா அப்பா அதாவது நமக்கு மாமனார், கல்யாணமாவுக்கு அப்பா, நமக்கு மாமனார். மாமனாரை எப்பவுமே அப்பான்னு சொல்லிதான் ஐஸ் வச்சுக்கணும். சரி 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 ஐஸ் அவர்கிட்ட இதுல மகன் பேர்ல எழுதுற சொத்தை நம்ம பேர்ல எழுதி. சரி எப்படியாவது எங்கிட்ட சொத்தை பத்த வாங்கி அடைஞ்சு என்னமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போற மாதிரியே நினைக்கிறேன். நம்ம பிள்ளைக்காக நம்ம சேர்த்து வைக்கிறது. சரி சரி சேர்த்து வச்சேன் பூரா இங்க பொட்டல வைத்துறேன். நீ பேசாம இரு போது உங்ககிட்ட வேற. சரி அம்மாவை கூட்டிக்கிட்டு போய் காவலுக்கு பெறுவோமா? உங்க அப்பா என்ன சொன்னாரு? அப்பா உன்னைய கூட்டிக்கிட்டு இதுக்கு நேர பண்ணோம்னா ஒரு சுடுகாடு இருக்காங்க. பாதையே இல்ல, ஆளை பாது. இங்க பாதை இல்ல, அங்கதான் பாதை இருக்கு. ஏய் இதுல சுடுகாடு இருக்கு நிஜமாவே. சுடுகாடா? என்ன எல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க, உச்சா கூட வராது. இதுக்கு பின்னாடி பண்ணோம்னா ஒரு சுடுகாடு இருக்கு. நான் அதை விட்டு இறங்கி போனாதான் நான் போவேனா? அந்த சுடுகாடுக்கு பக்கத்துல ஒரு பைப் ஒண்ணு போட்டுருந்தாங்க, ஞாபகம் இருக்கு. அந்த பைப்பு எதுக்கு? தண்ணி இன்னி அடிச்சு குடிச்சிட்டு வரலாம். நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல. போகும்போது உன்னை நம்பி நான் எங்கேயும் வரல. சகதியா இருக்கான், கால கையை கழுவி. ரொம்ப பேசினா அம்மாட சொல்லி வேண்டி விட்டு தூக்க சொல்லிடுவேன். அடியே சேப்பிரியா, அம்மாட்ட சொல்லி மட்டும் விரல விட்டு நீ காதடி. விரல விட்டுடி, வேலை விட்டுடி. நீ முதல் இது கீழே இறக்கூடிய எப்ப பார்த்தாலும் எதையாவது புடிச்சுக்கிட்டே இருக்கிற. நீ பொம்பளை தானே, நானும் உன்னை மாதிரி நிக்கிறேன். உனக்கு எடுத்து பாஸ் ஆகல, எனக்கு அப்பப்ப எடுத்து பாஸ் ஆகுது. எடுத்து பாஸ் ஆகுது, பருத்து பாஸ் ஆகுது. அம்மா அம்மா ஒடியாங்கம்மா. அங்க பதக்கத்தின் மேலே கை
ஏன் என்னாச்சு? இல்லம்மா, நீங்க அப்படின்னு வந்தோட பிளேட்ல இறங்குற மாதிரி இருக்கணும். அப்படியா? புதுசா வேலைக்கு ஆமாமா. இந்த பேர் அழகிதானே? ஏன் என்னாச்சு? இளந்தல உங்க அப்பா கட்டட்டின்னு வேணும்ன்றாருமா, நாட்டுக்கட்ட மாதிரி வேணும்ன்றாரு. வேலை பாக்குறதுக்குடி. ஆமாமா. சரி, உன் பேர் என்ன? என் பேரு தண்டுராணி. தண்டுராணி, அருமையான பேருடி. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வானம்படி பறவைகளே காணத்தால் பிறகு. கண்ணு கருத்துமா பெண்கள் எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போறோம். நீ எப்படி பொம்பளை மாதிரியே இருக்க? அப்ப நான் சுத்த என்ன கிளட்ட முட்டையா? இல்லம்மா, இவ என்னோட உயிர் தோழி. அப்ப நான் மதிப்புக்குரிய தோழி. நீ மதிப்புரிய தோழி. அதான் இவ பொம்பளை. ஆமா, நானும் பொம்பளை. இப்பதான் நானும் ஒண்ணு சொல்றோமே. அப்படியா? ரெண்டு வந்து கக்கூசு பண்ணி காரு. சும்மா இருக்கு. அதனால வந்து நம்ம எல்லாம் கண்ணு கருத்துமா காவலுக்கு போறோம்டி. கழிச்சிட்டேன். பப்பாளிய காய சாப்பிட்டேன், கழிஞ்சிருச்சு. என்னடி பேசுற? பொம்பளை புள்ள மாதிரியே பேசுற. இப்படி பேசுற பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அது கால் பூசத்து. சரி வேணாம், விடு, பாவமா இருக்கு அவளை பார்த்தா. ஆமாமா. அதனால விடுறி கோபப்படாதடி. அதனால வேலைக்கு வச்சுக்கோ. நம்ம தோழியா வந்துட்டா அவளை கோபப்படலாமா? அதனால வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போறோம். பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். சேப்ரியா, சேப்ரியா. குயில்கள் கூவது, மயில்கள் ஆடுவது, மரம் குத்தி பறவைகள் எல்லாம் டக்கு டக்கு என்று ஓசையிடுவது. இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. கேட்டா இந்த போறது ஒரு 2 பேரா போகத்தா, 4 பேரா போனா கூட்டம் சீக்கிரம் குறைச்சு வரும். பாய தூக்கிட்டு முக்காட உடக்கிட்டு திட்டு வாங்கின்னு போறீங்க. ஆமா, சரி இருக்கட்டும். அதனால வந்து நம்ம எல்லாம் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டாலும் கூட இந்த மனசுல இருக்க ஆசையில இந்த இடத்த பார்க்கும்போது சொல்லணும் போல இருக்கு. ஆமாமா, சொல்லிருங்க சொல்லிருங்க. என் மனசுல இருக்க ஆசையை சொல்லுங்க. மனசுல என்னென்ன இருக்கோ அத சொல்லணும். நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டல்ல? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும். சொல்லிவிட்டாலும் போச்சு. அவ சொல்ல மாட்டா. அதனால வந்து நான் சொல்லவா? நான் சொல்லவா? சொல்லுங்க. நான் சொல்லவா? மோதிரத்தை நகத்தை பிச்சு விடாம சொல்லுங்க வேமா. சரி, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஐயோ ஐயோ, என்னடி ஆச்சு? என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க, எதுக்கு ஐயோ பாருங்க? எனக்கு ஒருத்தர் சிக்கிறாள். போய் சொல்லாத. நீ 4 பேரை மெயின்டைன் பண்ணிருக்க. அங்கதான் விட்டுட்டு போய் கருவை கலைச்சிட்டே. நீ என்ன அதுக்காக இன்னொரு புருஷன் தெரியாடி? சக்கராத்தி சுடுதண்ணிய காய வச்சு இதுல ஊத்தி விடுவே. புரிஞ்சுறாதா? இந்த கூட்டத்திலே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? கண்டாயப்பட்டியை சேர்ந்த மருது சேர்வை மகன் பாண்டி அவர்கள் வள்ளி அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்பு அப்பா வீரர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஒரு காதலிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் எப்படி இருப்பான்னு தெரியுமா? அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளத்தை சொல்லுவா. அவர் வெயில் பிடிச்சிருப்பாரு. அடையாளம் எந்த அடையாளம்? நான் சொல்ற அடையாளம். அவர் மீன் பிடிப்பாரா? அவர் வேல் பிடிப்பாருமா? வேல் எப்படி இருந்துச்சு? வேல் இப்படி இருந்துச்சு. நீங்க தப்பா பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன் ஒரு லட்சம். அது அப்படி இருந்துச்சு. சூரிய சம்சாரத்தை பண்ணாங்க. என்னடி பேசுற? இங்க பாரு, அவர் வேல் பிடிச்சிருப்பாரு. இன்னொரு அடையாளம் சொல்றேன் கேளு. அவர் பட்டை போட்டிருப்பாரு. தெரியுமா? பக்காரில மண்ணுக்கு இரும்புச்சம்பளம் வாட அடிக்க. இங்க பாரு, என்ன சொல்ற நீ? எந்த பட்டையை சொல்ற? நான் பசுவை பத்தி பாசம் சொல்லி முப்பட்டையை சொல்றேன். நீ எந்த பட்டையை சொல்ற? சரி இருக்கட்டும், விடு. அவர் ஒரே ஒரு கொட்டை போட்டிருப்பாரு கழுத்துல. ஐயோ ஐயோ, நாளைக்கு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி போனா ஒத்த கொட்டை ஒரு ஒத்த கொட்டை. ருத்ராட்ச கொட்டை கழுத்துல போட்டிருப்பாரு. அவர் காலு கீழே பாம்பு இருக்கும், அயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆட்டுக்கடா இருக்கு. இவர் யாருன்னு சொல்லு. புத்திசாலி பெண். யாராச்சும் சொல்லுங்க. சரி சொல்லுடி. தெரியும். சர்க்கஸ் கம்பெனி ஓனர் தானேமா? சர்க்கஸ்காரரா? நான் சொன்ன அடையாளத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் தானே இதெல்லாம் பாம்பளா வச்சிருக்காருன்னா பாம்பை வச்சுக்கிட்டா கிடையாது. அவர் யார் தெரியுமா? நம்ம குலக்கடவுள் முருகன். அவரை தான் நான் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன். ஆமா, எப்பேற்பட்ட காதல். இரவெல்லாம் தூங்காம அவருக்காக நான் ஒரு பாட்டு எழுதுனேன். அவருக்கு மட்டும் தான் பொருத்தமா இருக்கு. சொல்லாமத்தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம என் கண்ணு 2 ஆக்கி புட்டா தூக்கம் இல்லாம.
ஏமா அடியம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுங்க தொண்டைக்கு. என்னடி ஒரே தான் கத்தாதீங்க. சொல்லுடி. இருங்க இருங்க இருமா இருக்குமா. என்னையாச்சு? தமராக்கி மதுரை மீனாட்சியிலே வேணும்னு ஏன் கேட்டு உங்களை போட்டுட்டாங்க. வள்ளியம்மன் ஆடாம விடவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் அமைதியா தாண்டி இருந்தாங்க. நம்மளா பறவை நீங்க ஆடுற அபிநயத்துல பாதி மயக்கப்பட்டு படுக்கிற மாதிரி ஆடணும். நீ வந்தா மட்டும் தாண்டி என்ன போட்டு இப்படி உயிரை வாங்குறது. என்னத்தமா கொண்டு வைக்கிறாங்க. நாம பண்றத பாட்டு 4 பேரும் சந்தோஷப்பட்டு வாழ்ந்துட்டு போறாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சும்மா கிளப்பி விட்டுக்கிட்டு ஆடணுமா? ஆடணும். ஆடி ஆகணும். ஆடுங்க தரேன். சரி இருக்கட்டும். கூடலூர் குண்டுமல்லி வாங்க பிடிக்க கடுக்காயில இடிச்சுட்டாமா. தள்ளி